வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் எக்ஸாமில் கேட்டால் இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இருக்க சம்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இந்த கொஷின் எந்தெந்த வருஷம்லாம் கேட்டிருக்காங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்கு, கொஷின் பேப்பர் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். If omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 the whole cube plus 8 equal to 0 are minus 1, 1 minus 2 omega and 1 minus 2 omega square. ஓகே, அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதோட ரூட் வந்து இதுன்னு சொல்லணும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் ஒமேகா z minus 1 the whole cube plus 8 equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega ஸ்கொயர் என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது ஒமேகான்றது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத இப்போ எழுதுவோம். முதல்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? z minus 1 the whole cube equal to ப்ளஸ் 8 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் 8 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -8. ஸோ z minus 1 the whole cube equal to -8. சரி, இப்போ இந்த -8 கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போது இப்படி ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன். அதாவது எனக்கு வந்து என்னென்னா, ரூட்ஸ் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. -1 யூனிட்டினா 1ன்னு அர்த்தம், -1 வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த மாற்றுறேன். இப்படி இடத்த மாற்றும் போது sin 1 z minus 1 1 minus z மாற்றினா வெளியில் ஒரு மைனஸ் வரும். 1 minus z the whole cube equal to -8. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 minus z the whole cube equal to +8. இப்போ இந்த +8 வந்து 8 into 1ன்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் இந்த 1ஓட போலார் ஃபார்ம் தான் cos 0 plus I sin 0. இதுதான் 1 minus z the whole cube. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 minus z வச்சுட்டு கியூப் அன் சைடு கொண்டு போகும்போது 1 minus z equal to கியூப் அன் சைடு போச்சுன்னா 8 power 1/3 into cos 0 plus I sin 0 power 1/3 அப்படின்னு ஆகிடும். 8 power 1/3ன்றது 2. எதனால்? பிகாஸ் 8 வந்து 2 கியூப்னு எதெல்லாம், கியூபுக்கு 3 கேன்சலேஷன் வெறும் 2 தான் வரும். அப்போ இது கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம ரூல் சொல்லியிருக்கணும். என்ன ரூல்? தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். 0வோட 2k பை ஆட் பண்ணால் வெறும் 2k பை தான் வரும். ப்ளஸ் I sin 2k பை பவர் 1/3. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இது மாதிரி கியூப் ரூட்டு பவர் 1/4, 1/9, 1/2 எது வந்தாலும் சரி, அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். தீட்டா வந்து இங்கே 0வோட 2k பை ஆட் பண்ணால் வெறும் 2k பை தான் வரும். அதுக்கப்புறம் டிமாவரிஸ் தியரம் படி இந்த 1/3 உள்ளே கொண்டு போகணும். அப்போ அந்த 1/3 உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? 2 into cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3. டிமாவரிஸ் தியரம் படி 1/3 உள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வந்த பிறகு கேக்கு வேல்யூ கொடுக்கணும். கேக்கு எத்தனை வேல்யூ கொடுக்கணும்னா, இங்கே 3 இருக்கிறதுனால 0, 1, 2 3 வேல்யூ கொடுத்துடணும். இந்த 3 வேல்யூ வச்சு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த 3 வேல்யூ தான் அவங்க சொன்ன ப்ரூஃப் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 0 வச்சு செக் பண்ணலாம். ஓகே, சரி, கேக்கு 0 போடுங்க. என்ன வரும் இதில்? கேக்கு 0 போட்டிங்கன்னா 2 into cos 0 plus I sin 0. இந்த சைடு என்ன இருக்குது? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குன்னா 1 minus z இருக்குது. அதை மறந்துட்டு பாருங்க, எழுதுங்க அதை. ஓகே, ஸோ 1 minus z equal to 2 into cos 0 1 sin 0 0. அப்போ 2 into 1 1. z தான் நம்மளுக்கு வேணும். இதை கூட என்ன பண்ணணும், 2 into 1 2ன்னு போட்டோம். ஸோ 1 minus z equal to 2. அப்போ z வேல்யூ என்னது? இந்த z ஆன்சர் கொண்டு 1 minus 2 equal to z. அப்போ z வேல்யூ -1. ஸோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. z equal to -1 வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அடுத்தது கேக் 1 வச்சு அடுத்த z சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது கேக்கு 1 போடணும். இதில் 1 போடணும், இதில் வந்து கேக் 1 போடணும். இந்த சைடு என்ன இருக்குது? 1 minus z இருக்குது. அப்போ 1 minus z equal to 2 into கேக் 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 போட்டால் 2 pi by 3. ஸோ cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3.
ஓகே சரி. இப்போ இதில் நம்மளுக்கு நான் தான் சொல்லியிருக்கேனே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா டேபிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டேபிளில் எண்ணுக்கு கீழே எண்ணு 3 இருந்துச்சுன்னா அதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதுக்கு நேராக ஒமேகா வேல்யூன்னு இருக்குது e⁻i 2π/3 இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ என்னென்னா இதில் 2 வச்சுக்கிட்டு இதோட ஆயிலர் ஃபார்ம்ன்றது என்னது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எப்படி இதெல்லாம் e⁻i தீட்டான்னு இதெல்லாம் தீட்டான்றது இங்கே 2π/3. அப்போது இங்கே ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருக்கிறதுனால இதோட வேல்யூ தான் ஒமேகா. ஸோ 1 - z = 2 ஒமேகா. இந்த ஒமேகா 2 ஒமேகான்னு சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 - 2 ஒமேகா = z. அவ்வளோதான், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. z = 1 - 2 ஒமேகா. ஸோ ரெண்டாவது ரூட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதுவும் ப்ரூஃப் பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்தது கேக்கு என்ன பண்ணணும், 2 போடணும். அடுத்தது கேக்கு 2 போடுங்க. எதில் போடணும், கேக்கு 2ன்னு இதில் போடணும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 1 - z இருக்குது. சரி, 1 - z = 2 இன்ட்டு கேக்கு 2 போட்டிங்கன்னா வரும். 2 போட்டால் 2 2s are 4, 4π/3. ஸோ காஸ் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3. ஓகே, இப்போ இதில் 2 இன்ட்டு இதுவும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஆயிலர் ஃபார்ம் என்ன போடலாம், e⁻i 4π/3ன்னு எழுதலாம். ஓகே, ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். நான் ஒமேகான்னு மாற்றணும். ஒமேகான்றது இப்போ தான் கொண்டு எப்படி சொன்னேன், ஒமேகான்றது e⁻i 2π/3. அப்போ இந்த 4π/3 நான் எப்படி எழுதலான்னா e⁻i 2π/3 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அப்படி ஹோல் ஸ்கொயர்னால் 2 × 2 4 ஆகிடும். ஏன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதோட வேல்யூ தான் ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 2ன்றது ஒமேகா ஸ்கொயர். ஸோ 1 - z. அப்போது z இன்சைடு கொண்டு போங்க, இது இன்சைடு கொண்டு. அப்போ 1 - 2 ஒமேகா ஸ்கொயர் = z. ஓகே, ஸோ அப்போ அதிலிருந்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இசட்ன்றது என்னது, 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ 3 ரூட் கண்டுபிடிச்சாச்சு. 3 ரூட்டு இப்போ எடுத்து எழுத போகிறேன். வாட் ஆர் த ரூட்ஸ், ஃபஸ்ட்டு ரூட்டு z = -1. ஸோ த ரூட்ஸ் ஆர் தமிழில் த மூலங்கள் என்னென்ன மூலங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு z = -1 -1. அடுத்த ரூட் 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா அண்ட் லாஸ்ட் வந்து 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு.